இதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இறந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பழனிசாமி அவர்கள் பதவியேற்றார். அந்த டைம்ல திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் மைக்க பிடிச்சிட்டு ஒரு சப்போஸ் என்னன்னா ராமசாமி வீட்டில் டிவி ஓடலன்னு வச்சுக்கலாம், உடனே மைக் கையில் வாங்கிக்குவார். ஆக பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியே ஒரு 4.5 வருஷம் ஓட்டுனாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதே பாணித்தை அப்பா அம்மா 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எங்க கல்யாணத்துக்கு போனாலும் சரி, உடனே அங்க ஒரு மேடை போட்டு மைக்க கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு சட்டமன்றத்தில் நடிக்கிறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கன்ட்டு ஒரே கதறல் தான். என்ன கீழே படுத்து உருளாத குறை, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்போ 2 நிலைமை.